மக்களை சம்பாதிப்பது என்பது ஒரு கலை. இட்ஸ் ஆர்ட். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது ஞானமான காரியம். வேதவசனம் சொல்லுது ஆத்துமாக்களை ஆதாயம். ஆத்துமான உடனே நம்ம ஏதாவது ஒரு மாவுன்னே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. மக்களை சம்பாதிப்பது என்பது ஒரு கலை. இட்ஸ் ஆர்ட். வின்னிங் த சோல் இட்ஸ் ஆர்ட்ஸ். அது ஒரு கலை, அது ஒரு நுட்பம், அது ஒரு திறன். அந்த திறன் இருந்தா தொழில் உலகத்தில் ஜெயிச்சிருவீங்க. அந்த திறன் இருந்தா ஆவிக்குரிய உலகத்தில் ஜெயிச்சிருவீங்க. அந்த திறன் உங்களுக்குள்ள இருந்தா நாட்டையே நீ ஆளுகிற தலைவர்களா மாறிடுவீங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். எல்லாம் சொல்லுங்க ஞானம். The fruit of the continuously righteous is the tree of life, and he who is wise capture and win souls. Amen. For God he gathered them for eternity. பாருங்க, ஆத்மாவை ஆதாயம் பண்றதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ் த விஸ்டம். எல்லாம் சொல்லுங்க, அது ஒரு ஞானம். எல்லாம் சொல்லுங்க, மக்களை கையாள்வது என்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை, அது ஞானத்தின் செயலாக அது இருக்கிறது. என்ன படுகிறது? ஒன் ஹூ இஸ் வைஸ் சேவ்ஸ் லிவ்ஸ். ஆமென், ஆமென். அப்போ ஒரு ஆளை காப்பாற்றுறது, ஒரு ஆளை நீங்கள் தேவனுக்குள்ளாய் கொண்டு வருவதுன்றது சாதாரணமான காரியம் அல்ல, அது ஞானம் மிகுந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். சாலமோன் ஞானத்தை கேட்டான். சாலமோன் ஞானத்தை கேட்டான்னே சொல்கிறோமே, அவன் எதுக்கு ஞானத்தை கேட்டான்? அவன் சொல்கிறான், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன் ஆண்டவரே, போக்குவரவு அறியாதவன். அப்படின்னா என்ன? ஐ கேனாட் கம்யூனிகேட். என்னால் மக்களோடு பெருசாக தொடர்பு படுத்திக்க என்னால் முடியாது. ஸோ எங்கள் அப்பா மாதிரி நான் இல்லை, நான் சின்ன பையனாக இருக்கிறேன். ஆனால் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? கடற்கரை மணலத்தனையாக இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய கூட்டம், சாதாரணமான மக்கள் கூட்டம் இல்லை. இவ்வளோ பெரிய ஜனங்களை நான் நடத்தணும்னா எனக்கு ஞானமும் மனோ விருத்தியும் தேவையாக இருக்கிறது. அதரை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்குறேன். பாருங்க, 1 ராஜாக்கள் 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? பாருங்க, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் இந்த ஞானத்தை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆண்டவரே, என்னை சுற்றில் இருக்கிற ஆட்கள் ஜனங்களை கையாளுகிற ஞானத்தை தாரும். அப்படி கேட்டீங்கன்னா சூப்பராயிடும்.